உள்ளதான அற்புதமான இந்த காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். சமூகங்களோடு கூட இருந்து நம்மெல்லாம் பராமரித்து காலமே தேவ சமூகத்திலே கடந்து வர ஆண்டவர்கள் கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபத்தின் மூலமாக எங்களோடு சங்கீதங்கள் மூலமாக அந்தவரை ஆராதனை மூலமாக ஜெபங்கள் மூலமாக நினைவுவதற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறாவே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆராதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவோம். வீழ்வர்கள் ஆராதனை நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த நேரத்திலும் தேவனை முதலியோடு ஆராதித்து அவருடைய நாமத்தை மேம்படுத்தும்படியாக அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் என்ன தெரியுமா சொல்ல போகிறோம்? ஆண்டவரே நீரே எங்கள் நம்பிக்கை. எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், நீரே என் நம்பிக்கை. அதெல்லாம் யார் சொல்கிறாங்களோ, உண்மைதான்ப்பா நம்பியிருக்கேன், உண்மையஞ்சி எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் தான் எனக்கு எல்லா அற்புதமும் செய்யணும்னு யார் அந்த விசுவாச அறிக்கையை அடிக்கடி சொல்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமான ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண செய்வார். அதனால் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். Be
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. ஆமென். உம்மைத்தான் நாங்க நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென். உம்மை எல்லாரும் சொல்லுவோமா? நம்பி உங்களை மட்டும் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வீராக. உம்மைத்தான் நாங்க நம்பி இருக்கோம். ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 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 உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆமென். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இந்த நாளிலே உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் இயேசுவைத்தான் நம்பி இருக்கேன். ஆமென். அற்புதங்கள் செய்யுங்கப்பா. இயேசுவைதான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஓ உம்மைத்தான் நாங்க நம்பி இருக்கோம். ஆமாண்டவரே. எங்களுக்கு ஓ செய்யுங்கப்பா. நன்றி 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 நம்பி இருக்கேன். நல்லவரே. எனக்கு செய்யுங்கப்பா. செய்யுங்கப்பா. நன்றி. எங்களுக்காக அற்புதம் செய்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உம்மையே நம்பி உம்முடைய பாதத்தருகே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஹalleluya. எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்துவோமா? கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஏசப்பா மட்டும் பார்த்து, ஏசப்பாவை மாத்திரம் பார்த்து சொல்லுவோமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கையாயிருந்து, எங்கள் புகலிடமாயிருந்து, இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தையிலே எங்களுக்குள்ளாக ஒரு ஜீவன் உண்டாகட்டும். இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. Hallelujah. Hallelujah.
ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே நாம் தேவ சமூகத்திலே வந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரி, நீங்கள் உட்கார்ந்து வசனம் கேட்குறீங்க, இங்கே தெரியணும்ல, அதுக்காக இந்த நாளிலே நாம் சங்கீதம் 39 நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 39, அதில் ஹெட்டிங்கில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? ராகத்தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்டது. எதுதன் படிக்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. எதுதன் இடத்தில் ஒப்புவித்த ஏதூதன் தாவீதின் இடத்தில் சங்கீதம். ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த காரியங்கள் நாம் எதுதன் என்று ஒரு ராகத்தலைவன் இருந்தார். அவரிடத்திலே இதை தாவீது ஒப்பு கொடுத்து இசையமைத்து அதை பாடுவதற்காக ஒப்பு கொடுக்கிறார். அவர் மாத்திரமல்ல, எதுதன் அது மாத்திரமல்ல, ஆசா, ஏமான் என்கிற இப்படி ராகத்தலைவர்கள் இருக்காங்க. அவரிடத்திலே இந்த நிறைய பாடல்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து பாட வைத்தார். அப்படி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இந்த சங்கீதம் எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீது கர்த்தரை துதித்து பாடி மிகவும் ஒரு ஆவல் உள்ளவராய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்ததாக இந்த சங்கீதத்திலே நான் அவரை குறித்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த சங்கீதம் மனுஷனுடைய பலவீனத்தையும் அவனுடைய நிலையையும் நிலையற்ற சூழ்நிலையையும் வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இந்த சங்கீதம் அதிகமாக அடக்க ஆராதனைகளிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு சங்கீதம். எல்லா அடக்க ஆராதனைகளிலும் இந்த சங்கீதத்தை வாசிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சங்கீத பகுதியாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. மனிதர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட உருவாக்கப்பட்டதையும் அது வெளிப்படுத்துகிறது. ரோமன் நிருபம் 9 ஸ்தோத்திரம் 21, 23 இந்த வசனங்களை வாசிக்கலாம். ரோமன் நிருபம் 9ஆம் அதிகாரம் 21 வசனம் படிங்கள். மதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும். அந்த இரு பாகமாக மனிதனுடைய வாழ்க்கையை இதிலே அவர் பிரிக்கிறதாக பார்க்கிறோம். 23ஆம் வசனம் படிங்க. தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபாதர பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? இப்படி இரண்டாக பிரித்து தேவ கோபாக்கினை என்றும் இன்னும் சாந்தமுள்ள ஒரு தெய்வத்தினுடைய கிரியைகள் என்றும் இப்படி இரு பாகமாக பிரிக்கப்படுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாம் சங்கீதத்திலே 39:1 நாம் படிக்கலாம். படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 30. பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். இவ்விதமாக சங்கீதக்காரன் முதலாவது எடுத்த உடனே இந்த சங்கீதம் தாவீது என்ன சொல்றாருன்னா, தன் நாவை குறித்து இங்கே அவர் மிகவும் ரொம்ப தீவிரமாக ஒரு வார்த்தையை பேசுகிறார். அது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. ஏன்னா இவ்வளோ சங்கீதங்கள்லாம் வருது. 150 சங்கீதங்கள்லே நாம் பார்க்கும்போது இந்த ஒரு சங்கீதம் அந்த நாவை குறித்து எடுத்த உடனே அவர் பேசுகிற அல்லது அதை நினைவு கூர்ந்து பாடுகிற ஒரு அனுபவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இப்போ நாவு ரொம்ப முக்கியமானதாக போயிடுச்சு. அதனால் இன்னும் ரொம்ப முக்கியமானது. அந்த நாவு இல்லைன்னா அவ்வளோதான். ஸ்தோத்திரம். நாவு இருக்கணும். எந்தெந்த விஷயத்துக்கு நாவை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தணும்னு சொல்லி இதே சங்கீதக்காரன் இன்னும் பல புஸ்தகங்களிலே பல அதிகாரங்களிலே சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே இப்பொழுது நீங்கள் சில வசனங்களை நீங்கள் படிக்கலாம். நீங்கள் படிங்கள். யாக்கோபின் நிருபம் எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். யாக்கோபின் நிருபம்
அதில் 2 வசனம் படிக்க பார்க்கலாம். 3:2. யாக்கோபு 3:2 நாம் படி. எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஆ ஒருவன் சொல் தவறாதவனானால் ஆ அவன் பூரண புருஷனும் ஆ தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ள கூடாதவனுமாயிருக்கிறான். பார்த்தீங்களா? சொல் தவறாதவன். அல்லேலூயா. சொல்லுங்க, என்ன தவறாதவன்? எல்லாம் கொஞ்சம் பேசணும். நீங்கள் பேசலைன்னா உங்களுக்குள்ள உயிர் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதனால் உங்களுக்குள்ள உயிர் இருந்தால் நீங்கள் பேசணும். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை திருப்படிங்க. சொல் தவறாதவன். சொல்லுங்க, போதும். எப்படிங்க? சொல் தவறாதவன். இப்போ நம்ம வாழ்க்கையில் எப்படி எல்லாம் இருந்துகிட்ருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம எந்தெந்த இடத்துல நம்முடைய சொல்லெல்லாம் தவறி இருக்கிறது, எந்தெந்த இடத்துல நாம் தவறுதலாக செயல்பட்டுருக்கிறோம் என்று கொஞ்சம் அப்படி யோசிச்சு பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். அருமையான தெய்வ பிள்ளையே, இப்போ சொல் தவறுகிற இந்த அனுபவத்தை தான் நிறைய பேர் என்ன செய்கிறோம்? கை கொண்டு வருகிறோம். எல்லா இடங்கள்லையும் இந்த சொல் தவறுதல் நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதை செய்கிறது இல்லை, என்ன சொல்கிறோமோ அதுபடி நம்ம வாழ்கிறது இல்லை. பார்த்தீங்களா? அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த தவறுதல் இப்போ வெகு தீவிரமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. எப்படிங்க? வெகு தீவிரமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் அது மாத்திரம் இல்லை, 4 வசனம் படிக்க பார்க்கலாம். 4 வசனம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஏங்க யாக்கோபுங்க, ஐயோ நான் சொல்லுவேன்ல, இப்போ அதான் நான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். எப்படிங்க? நாவானது சிறிய அவயவமாய் இருந்து பெருமையானவைகளை பேசுமா. ஏன்னா ஒரு சின்ன தீ ஒரு பெரிய காட்டை கொளுத்துறது போல இது சின்ன அவயமா இருக்கு. நம்ம சரீரத்திலே இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறது நாவு. ஆனால் அதனுடைய வேலை மாத்திரம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், பயங்கரமான வேலை. சிறிய அவயவம் தான், ஆனால் அது செய்கிற வேலைலாம் ரொம்ப பெருசு. உலகத்தையே கலைக்கணும், உலகத்தையே கொண்டு போய் குழியில் போட்டோம். அந்த அளவுக்கு நாவுக்கு ஒரு வளம் இருக்குது. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். நாவானது சிறியது தான், ஆனால் அதுக்கு நிறைய பவர் இருக்குது. அதனால் அந்த நாவை நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும், பார்த்து தான் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. 5 வசனம் படிங்க பார்க்கலாம். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். இது என்ன பண்ணுதுன்னா, பெருமையானவைகளை அது பேச ஆரம்பிக்குது. இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் அவன் எப்படிப்பட்டவனே தெரியாது. அவன் நாவு வழியாக தான் என்ன செய்யுது? இவன் பெருமையானவன், இவன் இப்படிப்பட்டவன், இவன் இந்த சூழ்நிலையில் உள்ளவன் என்ற நாவு தான் அவனை வெளியே காட்டி கொடுக்குது. சில இடங்களில் நம்ம நாவு தான் நம்ம யாருன்னு காட்டி கொடுக்கும். ஸ்தோத்திரம். அப்படியே 8 வசனம் படிங்க பார்க்கலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுமான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. சிறியதுன்றாங்க, அடங்காதுன்றாங்க, விஷம் நிறைஞ்சதுன்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க, இந்த நாவுக்கு இப்போ என்ன இருக்குன்னு சொல்றாங்க. திரும்ப படிங்க அந்த வசனத்தை. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடிகிறது இல்லை, முடியாது. எப்படி சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் முடியாது, கூடாது. ஏன்னா அது எப்படிப்பட்டதா? பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. பொல்லாங்கானது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. ஒரு அம்மா என்ன செஞ்சாங்களா, ஒருத்தன் விலையுறந்த ஒரு செருப்பை வாங்கிட்டு வந்துட்டான். கடையில் போய் விலையுறந்த ஒரு செருப்பை வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்ததும் அந்த அம்மாக்காரி, நீ எப்படா இவ்வளோ விலை உயர்ந்த செருப்பை வாங்கின அப்படின்னு சொல்லி, உன்னை பெற்றதுக்கு நான் ஒரு கல்லை பெற்றுருந்துருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி, என் கையால் இன்றைக்கி நான் ஒரு சோறே போட மாட்டேன் என்று சொல்லி அவனை திட்டி துரத்தி விட்டான். அவன் என்ன பண்ணான்? மனசு உடஞ்சி போய் இந்த நாவை இந்த அம்மா அடக்க முடியாமல் நாவை திறந்துருச்சு. விஷம் நிறைஞ்சதுன்னு இருக்குல்ல, அதனால் இந்த பையன் என்ன பண்ணான், என் அம்மா என் கையால் சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நேராக பக்கத்தில் ரயில்வே தண்டாவலாம். அவன் நினைக்கிற அந்த நேரத்தில் ட்ரெயினும் வந்தது. அழகாக போய் தலையை கொடுத்துட்டான். பலியாயிட்டான் பாருங்க. யாரு? அம்மாவுடைய வார்த்தை. அம்மாவுடைய வார்த்தை
விஷம் நிறைந்ததாக முடிஞ்சிருச்சு. அதனால் அந்த தம்பி ஒரே பிள்ளை, அவன் ஒரே பிள்ளையாக இருந்ததுனால அவன் ரொம்ப அப்படிலாம் அம்மா பேசுனதே இல்லையா. அம்மாவுக்கு என்ன கஷ்டமோ அது மாதிரி தான் இன்றைக்கி சில ஆசிரியர்களுக்கும் பாருங்கள், நல்லா தான் வருவாங்க, ஸ்கூலுக்கு வந்து நல்லா தான் அமருவாங்க, நல்லா தான் பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு சில நேரங்களில் ஆசிரியர்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த நாவு வேறு மாதிரி போயிடும். சோத்திரம் ஏதாவது ஒன்று கடக்கா முடக்கான்னு பேசி விட்டுருவாங்க. சில மாணவர்கள் குறி வச்சுருவானோ, இனி இந்த வார்த்தை கேட்கக்கூடாது, இவங்களுக்கு விரோதமாக நம்ம எதாவது செய்யணும்னு சொல்லி அவனும் வார்த்தை கேட்காம பல விதமான ஆசிரியர்களுக்கு விரோதமான பல காரியங்களை பண்ணுவானோ. நாங்களாம் அப்படி பண்ணதுனால சொல்கிறேன். பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஏன்னா குடும்பத்தில் நிறைய பிரச்சனை. ஆசிரியர் மாத்திரம் என்ன சொர்க்கத்தில் தான் வந்தாங்க, அவங்களும் இந்த உலகத்துலேருந்து குடும்பத்திலேருந்து அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலேருந்து புருஷ வாழ்க்கையிலேருந்து அடிபட்டு மனைவி வாழ்க்கையிலேருந்து அடிபட்டு நொந்து போய் வேதனைப்பட்டு தானே வராங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும்ல, அந்த பிரச்சனையோடு வருவாங்க. சில வீட்டில், ஏன்னா வீட்டில் வந்து ரொம்ப தீர்க்க முடியாது, இருக்கிற நேரம் கொஞ்சம் நேரம் தான். அந்த நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் ஓரம் ஒதுங்க வைக்கணும், அதை பண்ணி இதை பண்ணணும், சாப்பிடணும், குளிக்கணும், அதை பண்ணி இதை பண்ணணும், இப்படி அவங்களுக்கு நேரம் ஆகிடும். பேசுவதற்கு நேரம் பத்தாது. அதனால் பேசுகிறதெல்லாம் இங்கே வந்து பேசிடுவாங்க. அந்த ஆத்திரத்தெல்லாம் எங்கள் பிள்ளைகள் மேலே வந்து காட்டுறது. என்ன செய்கிறது, அப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஆகவே காலமே வெகு சீக்கிரமாக எழும்பி எல்லா வேலைகளையும் செய்து அவங்களும் கிளம்பி வரும்போது அங்கே பேசிகிட்டு இருக்க நேரம்லாம் இருக்காது. ஆனால் பேசணும் போல இருக்கும், முடியாது. அதனால் சில நேரங்களில் வந்து ஸ்கூலில் பிள்ளைகள்கிட்ட கணவன் சில விஷயங்களை பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவங்களுக்கே தெரியும், நான் வீட்டில் உள்ள கோபத்தெல்லாம் நான் இங்கே காட்டுறேனே அப்படின்னு சொல்லி அவங்களே நினச்சிக்குவாங்க. இப்படி தான் அநேக இடங்களில் அப்படி ஆகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது வந்து எது வெளிப்படுத்துதுன்னா அந்த நாவு தான் வெளிப்படுத்துது. அது எவ்வளோ பெரிய விஷம் உள்ளதுன்னு 10ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். அதுல துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படாது. புறப்படாதா, புறப்படலாகாதா? புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. வசனத்தை ஒழுங்கா வாசிக்கணும். என்னம்மா, ஒன்று சேர்த்தாலும் ஒன்று குறைச்சாலும் அதில் உள்ள சாபங்கள்லாம் வாசிக்கிறவங்களுக்கு தான்ங்கிறத மறந்து போகக்கூடாது. அதனால் ரொம்ப நிதானமாக வசனத்தை நிறுத்தி வாசிங்க. ஏன்னா நீங்கள் வாசிக்கிறத நம்பி தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், கடை நாங்களே எடுத்து விட்டு போயிடுவோம். அதனால் வாசிக்கிற நீங்கள் தான் எல்லாத்துக்கும் தீமைக்கெல்லாம் அறிகுறியாக ஆகிடுவீங்க. ஜாக்கிரதையாக வாசிங்க, வசனத்தை மாத்திரம் மாற்றிடாதீங்க, எழுத்தையும் மாற்றாதீங்க, அது நாம் புரியுதில்லை. சரி, அதனால் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், 10ஆம் வசனம் எப்படி உள்ளது? நாவு படிங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாது? புறப்படுகிறது. இப்போ பாருங்க, அது அப்படி இருக்கிறது, அது புறப்படல் ஆகாது, தேவையில்லைன்னு சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப என்ன செய்யறோம்னா, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா துதிப்பாங்க, நல்லா கர்த்தருக்குள்ள வளர்ற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாயிலிருந்து நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் வரும். சபையில் வந்து அப்படி இப்படிலாம் அந்நிய பாஷை பேசி ஒரு மாதிரி ஆண்டவர் அப்படியே வெளிப்படுத்துகிற மாதிரி செய்வாங்க. ஆனால் வீட்டுக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வாயெல்லாம் யாருமே விரும்ப மாட்டாங்க. நல்ல வாயா இருக்காது, ஒரு சபிக்கப்பட்ட வாயா இருக்கும். வாயை திறந்தாலே கோபம் வரும், சண்டை வர வார்த்தை வரும், சாப வார்த்தை வரும். இப்படியெல்லாம் வர்றது வந்து நாவு கிடையாது. அதில் நல்லா கவனிங்க. ஜெபிக்கிற நீங்கள் நான் ஜெபிக்கிறவங்கிற ஒரு அறிவு வேணும். அறிவு இல்லாமைனால் என் ஜன சங்காரமாகுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. இந்த நாவினால தான் ரொம்ப பிரச்சனையே. இந்த நாவு தான் உங்களை சங்காரமாக்குது. ரொம்ப தீவிரமாக என்ன பண்ணுறீங்க, ஜெபிக்கிறவங்க, ஆராதிக்கிறவங்க, உங்கள் வாயின் வார்த்தைகள்லாம் ரொம்ப என்ன செய்யக்கூடாது, தாறுமாறாக இருக்கக்கூடாது. ரொம்ப நிறுத்து வாசிக்கணும். அடுத்தவங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது. நீ துதிக்கிற துதி தேவனிடத்தில் போய் சேரணும்னா நீ அடங்கி தான் இருக்கணும், உன் நாவை அடக்கி தான் வைக்கணும். அப்படி உன் நாவை அடக்க முடியலன்னா நீ பண்ணுற துதி, நீ பண்ணுற ஆராதனை, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மகிமை, இதெல்லாம் கடவுள்கிட்ட போய் சேராது. ஏன்னா இந்த ரெண்டும் சேரும்போது ஷேக் உண்டாகும். எப்படி? ஒன்று நீ ஆண்டவரை துதிக்கிற துதி, இன்னொரு பக்கம் நீ போடுற சாபம், இது ரெண்டும் ஒன்றா போய் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும். இதுவும் போவோம், இதுவும் போவோம். ஆக மொத்தத்தில் ஆண்டவர் அதை பார்த்துட்டு ரொம்ப வேதனைப்படுவார். அடப்பாவி, நல்ல ஜெபம் பண்ணுற, நல்லா ஆராதிக்கிற, ஆனால் இப்படி ஒரு கெட்ட குணத்தை வச்சிருக்கியே என்று சொல்லி ஆண்டவர் உன் துதியை அங்கே அங்கீகரிக்க மாட்டார்.
சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டாரு? அங்கீகரிக்க மாட்டாருங்க. ஏன்? நம்ம துதிச்சும் ஜெபம் பண்ணியும் ஆண்டவரிடத்துல போராடியும் எல்லாம் செய்தும் கூட சில நேரங்கள்ல பதில் வரல தெரியுமா? அந்த பலி ஆண்டவர் கேட்கும் பலி அல்ல. சங்கீதக்காரன் 51 சொல்லும்போது, தேவனுக்கு கேட்கும் பலியோ எப்படிப்பட்ட பலி? நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறோம்? உங்க துதி, உங்களுடைய ஜெபம் எல்லாம் வீணா போகுது. சோத்திரம். ஏன்னா அடக்கி வாசிக்கணும். இளமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாத படிக்கும் உன் வார்த்தையில நீ எப்படி இருக்கணும்? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. அது இருக்க மாட்டீங்களே. நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா துதிக்கிறீங்க, ஆனா கூடவே சாப வார்த்தையெல்லாம் வருதே. வரலாமா? சொல்லுங்க, வரலாமா? சோத்திரம். துதித்தலும் சபித்தலும் வரலாமா ஒரே வாயிலிருந்து? அது ஆகுமா? இது ஆகாத காரியம். அதனால அன்மையான தேவ பிள்ளையே, நீ துதிக்கிறவனா இருந்தா, நீ துதிக்கிறவளா இருந்தா ஒன்று செய்யணும். இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நீ விலகணும். நீ விலகாம துதிக்கிற துதி கடவுள்கிட்ட போய் சேராது. நல்லா கவனிக்கணும். நம்ம தான் காத்துக்கணும், அடுத்தவங்க காத்துக்க மாட்டாங்க. நம்முடைய நாவுக்கு நாம தான் உத்தரவாதம். நாவு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அடங்கி இருக்கணும். அதை முதலாவது கற்றுக்கணும். இன்னொரு வசனத்தை நீங்கள் படிங்க, படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா 6:5 படிங்க. ஏசாயா 6:5. இவ்வளவு நேரமா? அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். என்ன உதடு உள்ள மனுஷன்? அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்ன உதடு உள்ள மனுஷன்? அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியே தான் உதட அசுத்தம் சொல்றாரு. நாமெல்லாம் ஏமாத்துறங்க. வாயை திறந்தா பொய், வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, வாயை திறந்தா சாபம், வாயை திறந்தா எல்லாரும் ஓடுற மாதிரி இருக்கு. வார்த்தையை கேட்க முடியல. யாராவது உங்க வார்த்தையை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா உங்கள்கிட்ட வராங்களா? யோசிச்சு பாருங்க. ஐயே, அந்த சனியை இருக்கிற இடத்துக்கு போவே கூடாது அப்படித்தானே சொல்றாங்கல்ல? சொல்லுங்க, அப்படித்தானே எல்லாம் சொல்றாங்க. ஐயோ, அந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு போனோம்னா அவ்வளவுதான், நம்ம மனசே மாறிடும். அவங்க ஒழுங்கா பேச மாட்டாங்க, அவங்க கிட்டே நம்ம போயிடக்கூடாது. இப்படிதானங்க நம்ம பேர் கெட்ட பேரா போயிட்டு இருக்கு. சோத்திரம். யோசிச்சு பாருங்க. அசுத்த உதடு உள்ள மனுஷன் நான், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. பாருங்க, அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியில சேனைகளின் கர்த்தருடைய அந்த ஆண்டவரை பார்க்கிறார். பாத்தீங்களா? நாம அப்படித்தான் பார்க்கணும். சரி, இன்னொரு வசனம் படிங்க, 7ஆம் வசனம் படிங்க. அதிலே, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால். ஏசாயாவுடைய வாயை ஆண்டவரே தொடராரு பாருங்க. தொட்டு உன் அக்கிரமம் நீங்கி, ஆண்டவர் அப்படி தொட்டதுனால அந்த நாவில் இருக்கிற அக்கிரமங்கள்லாம் நீங்கி பாவம் நிவிர்த்தியானது என்றான். பாவம் நிவிர்த்தி ஆச்சு. அந்த நாவில் சாபம் இல்லை, அந்த வாயில சாபம் இல்லை. ஸ்தோத்திரம். எத்தனை பேருடைய நாம ஆண்டவர் தொட்டிருக்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டுல எல்லாம் பாடுவோம், ஆண்டவர் தொடராருன்னு. எங்க தொடராருன்னு? இதான் மாற்றம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. வயசு ஆக எல்லாருக்கும் நாவு பெருசாக தான் ஆகிட்டு இருக்கே தவிர சிறிய அவயம், பேர் தான் சிறிய அவயம், ஆனால் வேலைலாம் பெரிய வேலை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏசாயா நாவை கர்த்தர் தொட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம வார்த்தைகள் அநேகரை தைத்து கொண்டிருக்கிறது, நம்முடைய வார்த்தைகளை அநேகரை முறியடித்து கொண்டிருக்கிறது, அநேகரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது. அதனால உங்கள் வார்த்தைகள் நிறைய இடங்கள்ல அது உங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அவ்வளோதான். அதனால தான் சொல்கிறது, வார்த்தையெல்லாம் சுருக்கமாக இருக்கணுங்க. சொல்லுங்க, வார்த்தை எப்படி இருக்கணும்? தேவன் எங்கே இருக்கிறாரு? சொல்லுங்க, தேவன் எங்கே இருக்கிறாரு? வானத்தில் இருக்க. நாம் எங்கே இருக்கிறோம்? பூமியில் இருக்கிறோம். அப்போ நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லு, வாய் திறந்து சொல்லுங்க. சொல்லுங்க, வார்த்தை எப்படி இருக்கணும்? சுருக்கமா இருக்கணும். மனைவிகளுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? பிள்ளைகளுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? ஆசிரியருடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? ஊழியக்காரனுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருடைய வார்த்தை எப்படி இருக்கணும்?
சுருக்கம் 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 சுருக்கம். இது சுருக்கமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. பெருக்கமான ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கலாம். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? சில பேர் நாவு இருக்குன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல என்ன செய்வாங்க, பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. வெக்கமாக இருக்கும். அடுத்தவங்களாம் பார்த்து ஒரு மாதிரி நினைப்பாங்க. அது கூட அந்த அறிவு கூட இருக்காது சில பேருக்கு. ஆமாம், பெரிய ஆள் மாதிரி நம்ம எல்லாரும் மதிக்கிற மாதிரியும் அவன் ஒரு 10 பேருக்கு முன்னாடி அப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படி செய்யக்கூடாதா அப்படிலாம் பாங்க. இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. புரியுதா? நம்ம பிள்ளைகள் இந்த சுவிசேஷம் அறிவிக்கும் போதே சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா முன்னாடி போய் வசனம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்து போடுவாங்க. பார்த்தீங்களா? குறுக்க வந்து போடுவாங்க. இதெல்லாம் இந்த அடங்காத நாவு. சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன? அடங்காத நாவு. உடனே இவங்களுக்கு கொஞ்சம் விருக்குன்னு ஆயிடும். எதுக்கு? இவங்க நாவை இங்கே புகுத்துறதுனால இவங்களுக்கு விருக்குன்னு ஆகி உடனே அந்தாண்ட போயிடுவாங்க. அவங்களே பார்த்துக்கிட்டோம். போச்சா? எல்லா ஒருமனமும் போச்சு. இந்த சேர்ந்து ஊழியம் செய்கிறவங்களுடைய நிலமெல்லாம் அப்படிதான். அல்லேலூயா. நல்ல ஒருத்தங்க போய் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாவு உள்ளே வரும். அதனால் அந்த நாவு அப்படியே படுத்துரும். உடனே இந்த நாவு என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் பேசிட்டு இதுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இந்த இடையில வர நாவுக்கெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது. அந்த ஒரு காரியம் தான் தெரியும். ஆனால் அந்த பேசுகிற நாவு இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் தரிசனத்தோடு போய் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த இடையில போடுற நாவு பாருங்க, எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடும். நானும் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க, நானும் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். வீட்டில் புருஷன் பார்த்தீங்கன்னா, புருஷன் எதுக்குமே பேசுறதுக்கு பயப்படுவான். நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ பேசுறதுக்கு பயப்படுவான். ஆனால் இந்த மனைவிமார்கள் பயப்படவும் மாட்டாங்க. ஏன்னா நாவுக்கு முழு லைசன்ஸ் அவங்களுக்கு கொண்டு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தில். அதனால வீசுறது எடுத்து யாரு? நம்ம அக்காமார்கள். வீடுகள்லாம் உங்கள் நாவு தான் பறக்குது, நீங்கள் சொல்கிறது தான் நடக்குது. ஸ்தோத்திரம். நீங்கள் எழும்புற வரைக்கும் உங்கள் நாவு சத்தமே கேட்காது. நீங்கள் எழுப்பிட்டீங்கன்னா அடையாளம்லாம் வெளியே ஆகிடும். எல்லா இடங்களையும் அப்படி தான். எல்லா வீடுகள்லையும் பாருங்கள், அந்த வீட்டின் தலைவி எழும்புனா அந்த வீடே என்ன செய்யும், பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும். எல்லா இடங்களையும் அப்படி தான். ஸ்தோத்திரம். ஏன்னா எந்த ஒரு தாயும் அல்லது குடும்ப தலைவியும் ரொம்ப அமைதியாக இருக்க மாட்டாங்க. எதையும் அவங்களால பார்த்து பொறுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் இருந்தே ஆள்காட்டி வரல வச்சு வேலை வாங்குறவங்களாம் மாறிட்டாங்க. அந்த ஆவி அவங்கள விட்டு மாறவே மாறாது. எப்போதும் எல்லாரையும் குறை சொல்லிட்டு தான் இருக்கணும். வேற வழியும் கிடையாது. அவங்க அப்படி செஞ்சாதான், அப்படி இருந்தாதான் அவங்களுக்கும் பொழுது போகும். ஒரு அலையிலே சொல்லம்மா, சொல்லுங்களேன். அதனால குடும்ப தலைவிகள் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் இந்த கத்துறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி ரொம்ப ஞானமாக பேசுனீங்கன்னா எல்லாமே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சார் நீங்கள் இன்னொரு வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 1:12 படிங்களேன். 1:12 இல்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:12. அப்போஸ்தலர் 1:12 சீக்கிரம் படிங்க. சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை இல்லைங்களே. ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற 2:12 2ஆம் அதிகாரம் 1-12 வசனங்கள்ல நான் படிக்கும்போது ஆண்டவர் வந்து நாவை என்ன பண்றாரு, அங்கே தொடுறாரு. அவங்க நாவில் பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க, நவமான பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆண்டவருக்கு பயன்படக்கூடியது தான் நாவு. அதை வந்து இது அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் அதை அங்கே பயன்படுத்தினாங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி காத்திருந்ததுனால அந்த ஆவியானவர் அங்கே வந்துட்டார். வந்தோடனே அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க பாஷையில எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. 1-12 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாவானது என்னென்னலாம் பண்ணுச்சுன்னு சொல்லி அந்த அதிகாரங்களே சொல்லப்பட்டிருக்கும். அந்த வசனங்களே அந்த நாவு பல காரியங்களை சொல்ல, ஏதோ ஒரு விஷயத்தோடு விட்டுறாது, பல விஷயங்களை அந்த நாவு அங்கே செய்கிறதாக அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே, அபிஷேகம் என்று சொல்லும்போது அது வந்துச்சுனாவே நமக்கு ஒரு சிறப்பு ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக அங்கே காணப்படுகிறது. நீங்கள் சங்கீதம் 141:3 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 141:3 சீக்கிரம் வாசிங்க. வாசிச்சிட்டிங்களா? கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். இதான் சங்கீதக்காரன் தான் சொல்றாரு. காத்துக்கொள்ளும். நல்லா இந்த சங்கீதக்காரன் தான் சொல்றாரு, கர்த்தாவே என் வாய்க்கு என்ன செய்யும், காவல் வையும். காவல் வையும்.
என் உதடுகளின் வாசலை என் காத்துக்கொள்ளும். உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இது அவருக்கே அவர் நாவு மேல நம்பிக்கை இல்லை, அவர் உதடு மேல நம்பிக்கை இல்லை. அதனால கர்த்தர்ட்ட சொல்லி ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நீதான் என் நாவை காத்துக்கணும், உங்களை வச்சுதான் என் நாவை நான் காத்துக்கொள்ள போறேன், உங்களை வச்சுதான் நான் பேசாம இருக்க போறேன் என்றெல்லாம் சொல்லி அவர் கர்த்தரிடத்துல அவருடைய காரியங்களை அறிவிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆக அருமையான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கும் நம்முடைய நாவு எப்படிப்பட்டதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால நல்லா கவனிக்கணும், நம்ம நாவை நாம தான் பயன்படுத்துறோம். அதனால ஒரு தெய்வ பக்தியும் தெய்வ பயமும் நமக்குள்ள இருக்குமானால், நாவை தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தாவே என் வாய்க்கு நீ என்ன பண்ணணும், காவல் வைக்கணும்னு சொல்லி இந்த காலையிலேயே ஒரு ஜெபத்துல ஒரு வார்த்தையை போட்டுருங்க. இந்த பகல் முழுவதும் உமக்கு பிரியமான வார்த்தைகளை பேசி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உமக்காக நான் வாழ ஆண்டவரே எனக்கு கிருபை தந்து வழி நடத்தும் சொல்லி அந்த காலையிலே அவர் தேவ சமூகத்திலே போய் அவ்விதமாக கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நாமும் கூட தான் இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில எத்தனை பேரை நம்ம வேதனைப்படுத்தி இருக்கிறோம்னு நமக்கு தெரியாது. ஆனா பட்டியெல்லாம் ஆண்டவருடைய கணக்குல இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். எத்தனை பேர் நம்மால் வேதனை அடைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் நம்மால் துக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் நம்மால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவர் கணக்கு வைத்திருக்கிறார். ஆனாலும் தேவ பிள்ளைங்க நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. நீங்கள் இன்னொரு வசனத்தை படித்து பாருங்க. யாக்கோபு நிருபம் 1:27 படிங்களேன். யாக்கோபு நிருபம் 1:27 படிங்க. யாக்கோபு நிருபம் 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு உலகத்தால் கரைபடாம நம்ம காத்துக்கொள்றது என்று சொல்லுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அருமையான தெய்வ பிள்ளை, நீ உலகத்தால் கரைபடவே கூடாது. ஆனா அந்த சீக்கிரமா கரையை உண்டாக்குறது நாவு தான், அப்புறம்தான் மீறி எல்லாம். நாவினால நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம், பேசுறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒருமுறை ஒரு சகோதரி ஒரு ஃபோன் மூலமாக ஒரு இடத்துல பேச ஆரம்பித்தாள். அவன் அழகு எதுவுமே தெரியல, அவன் எப்படிப்பட்டவன், என்ன ஜாதி எதுவுமே தெரியாது, முகம் என்ன, ஜாதி என்ன, கொலை என்ன, கோத்திரம் என்ன எதுவுமே புரியாது. ஆனால் ஃபோனில் மாத்திரம் பேசி 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 பழகிட்டாங்க. பழகி ஃபோன்லேயே தாலி கட்டுற அளவுக்கு பேசி முடிச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். தாலி கட்டலான்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு முறை பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துருமேன்னு சொல்லி 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேரும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்தது அவனுடைய ஜாதி என்ன என்று பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. உடனே அதை வைத்து என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ காலமாக ஃபோனில் பேசினா அவ்வளோ வார்த்தைகளும் வேஸ்ட்டாக போச்சு. பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம், வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் அது ஒரு நல்ல வாழ்க்கைனா, அது நல்ல வாழ்க்கை மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆனால் அதை அவங்க ஃபோனில் பேசி அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, அந்த வாழ்க்கையை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவாய்ட் பண்ணி திரும்ப ஒரு வாழ்க்கையில் அவர்கள் தோற்று போனவங்களாக தான் மாறிட்டாங்க. அந்த வாழ்க்கையும் அவங்களுக்கு நிலைக்கல. ஸ்தோத்திரம். ஆனால் எதை புறக்கணித்தார்களோ அது அப்படியே அவங்களுக்கு, அவன் நல்ல சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பற்றி சந்தோஷமாக இருக்கான். அல்லேலூயா. எப்போதுமே நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு பார்த்து வைக்கிற அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு நிலைக்கும். ஆனால் நாம பார்க்கறது என்றைக்கும் அது ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனால் பிரச்சனையில் வரும்போது நம்ம யாரும் பெற்றோரை குறை சொல்ல முடியாது. அவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கருத்து உள்ளவங்களாக இருந்து செயல்பட்டால் அது ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் 77:18 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 77:18. சங்கீதம் 77:18 படிங்க. சீக்கிரம் படிங்க. ஸ்தோத்திரம். 17:18 படிங்க. 12 77:12. 77:12. என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும், பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். ஆக்கிரமித்து சீர்றதுன்னா அப்படியா செய்ய போறாங்க? இல்ல, நாவு மூலமா தான் ஆக்கிரமித்து சீருவாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பாதிப்பை அடைஞ்சிருக்கிறார் சங்கீதக்காரன். கொஞ்சம் அடைஞ்சல்ல, நிறைய அடைஞ்சிருக்கிறார், நிறைய வேதனையை அனுபவிச்சிருக்கிறார். அதனால அருமையான தெய்வ பிள்ளையே, பார்த்து நிதானமாய் நாம் காணப்படுவோம். நீங்கள் 139 சங்கீதத்தில் 4வது வசனம் படிங்கள். 4வது வசனம் படிங்க.
கர்த்தாவே, ஆ, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று நான் உணரும்படி எவ்வளவாய் நிலையற்றவன் என்பதை உணரும்படி செய்யும் என்று சொல்கிறார் சங்கீதக்காரன். எவ்வளவாய் நிலையற்றவன் சோத்திரம் என்று உணரும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனித வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? தன்னை உணர்த்தும்படி அவர் செயல்படுகிறார். நீங்கள் அப்படி ஆராசனம் படிக்க பார்க்கலாம். ஆராசனம் படிங்க. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவான் என்று அறியான். அறியான். ரொம்ப சிக்கனம். யார் அதை எடுத்துட்டு போவான்னு தெரியல. பார்த்தீங்களா? யார் அதை எடுத்துட்டு போறான்னு தெரியல. ஆனா இவன் அப்படி சேர்க்கிறான், விழுந்து விழுந்து. ஸ்தோத்திரம். அடுத்த 7வது படிங்க. ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. நீரே என் நம்பிக்கை. ஆண்டவர் மாத்திரம்தான் அவருக்கு நம்பிக்கையாக இருந்து தாவீதை வழிநடத்தினார். ஏன்னா அது முதிர் வயதை காட்டுகிறது. ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தனால தான் முதிர் வயது வரைக்கும் இத்தனை சேதங்கள் வந்தும் அவர் முதிர் வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். பார்த்தீங்களா? எல்லாரும் யுத்தத்தில் மறித்து அப்படி மறிச்செல்லாம் போனாங்க. ஆனால் சங்கீதக்காரன் தாவீது அப்படிப்பட்ட வாழ்க்கையே இல்லை பாருங்க அவருக்கு. ஆனால் உலகத்திலேயே அதிகமாக யுத்தம் பண்ண ஒரு அரசன் யாருன்னா சங்கீதக்காரன் தாவீது தான். ஆனால் பாருங்க, அவர் ஆண்டவரையே சார்ந்ததுனால ஆண்டவர் தனக்கு பக்கத்திலே ஒரு இடத்த கொடுத்துட்டார். சோத்திரம். எப்பா நீ நான் உன் மேலே கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்கிறேன், நீ பயப்படாத, ஏன் பக்கத்திலே இருன்னு சொல்லி உட்கார வச்சுட்டார். கடைசி அந்த முதிர் வயது வரையும் அவர் பாருங்க ஆண்டவர் பக்கத்திலேயே இருந்து தன் வாழ்க்கையை முடிக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. 8வது படிங்க. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். என் மீறுதல் எல்லாவற்றையும் விடுதலையாக்கும். அது இந்த பழைய பாவங்கள்லாம் சில நேரத்தில் நம்ம தெரியாமல் மாதிரி அறியாத மாதிரி அப்படியே மறந்து போயிடுறோம். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது எப்போதுமே அவருடைய மீறுதல்லாம், அவர் என்னென்ன விஷயங்களை மீறி நடந்தாரோ அதையெல்லாம் அவர் மறக்கவே இல்லை பாருங்க. அவர் வாழ்க்கையில் மறக்கவே இல்லைங்க. இந்த மீறி போன காரியத்தெல்லாம் நீங்கள் விட்டுறலான்னு சொல்லி நினைக்காதீங்க. அது விட முடியாது. நினச்சி பார்க்கணும், அடிக்கடி நினைக்கணும். எதெல்லாம் மீறினோமோ அதனால் எவ்வளோ விளைவு, எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ வேதனைகள், இதெல்லாம் நம்ம அடிக்கடி கொஞ்சம் நினச்சாதாங்க ஃப்ரெண்டில் நம்ம போகிற வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். மற்றபடி நீங்கள் இதெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லாதீங்க. மறக்கக்கூடாது. பழைய வாழ்க்கையை மறக்கவே கூடாது. ஆனால் பழைய வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது. ஆனால் பழைய வாழ்க்கையை நினச்சி பார்க்குறவங்களா இருக்கணும். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? திரும்பி பார்த்துடக்கூடாதுங்க, நினச்சி தான் பார்க்கணும். நினச்சி பார்த்து இங்கே சங்கீதக்காரன் திரும்பி பார்க்கல, நினச்சி பார்க்குறாரு. என்ன பண்ணுறாரு? என் மீறுதலை நான் நினைக்கிறேன், அறிக்கையிடுறேன்னு சொல்கிறார். எப்பயோ செய்த பாவங்கள், தேவன் மன்னிப்பு கொடுத்த பாவங்கள் திரும்ப 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 அதை வெளியில் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? 9 படிங்க பார்க்கலாம். நீரே இதை செய்தீர் என்று, நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். சில இடங்கள்ல தேவ பிள்ளைகள் மௌனமாக இருக்கதாங்க வேணும். வாயை திறக்கவே கூடாது. விசேஷமாக இந்த வாலிப பிள்ளைங்க கண்டிப்பாக உங்கள் வாயை திறக்கக்கூடாது. ஆமாம், நீங்கள் ஒரு புனிதமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நீங்கள் காணப்படணுமே தவிர வாலிப பிள்ளைங்க உங்கள் வாயை நீங்கள் திறக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் இளமையை குறித்து ஒருவனும் என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? நீங்கள் 10வது படிங்க. என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். என்னிலிருந்து வாதையை எடுத்து போடும்னு சொல்றார். நம்ம போன அதிகாரத்தில் சங்கீதம் 38 படிக்கும்போது அவர் வியாதியில் இருந்தார், பிரச்சனையில் இருந்தார், போராட்டத்தில் இருந்தாருன்னு நம்ம படித்தோம். உண்மைதான். அவர் வியாதியில இருந்து, பலவீனத்தில் இருந்து இப்போ சொல்றாரு, அந்த வாதை என் கிட்ட இருந்து நீ எடுத்து போடும். சில பேருக்கு வாதை மாதிரியே சில குணங்கள் இருக்கும். குணங்க சில குணங்கள் பார்த்தீங்களா? சில குணங்கள் என்ன செய்யும்? சபைக்கு லேட்டாக வருவாங்க, அது ஒரு வாதை. சபைக்கு லேட்டாக வருவாங்க, அப்புறம் ஊழியத்தெல்லாம் நல்லா போனவங்க திடீர்னு பொட்டுன்னு விட்டுருவாங்க. இது ஒரு வாதை. அதுக்கு பேர் என்ன? ஒரு வாதை. நல்லா ஜெபிக்கிறவங்க ஜெபத்தை விட்டுருவாங்க, அதெல்லாம் ஒரு வாதைங்க. இப்படி தான் சோதரன். நல்ல விழிச்சு வசனம் கேட்டவங்க திடீர்னு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பத்தில் பாருங்கள் இப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நாளாக அப்படியே என்ன செய்யும்? வாதை உள்ளே தூங்க வச்சிடும். இப்படி தான் ஸ்தோத்திரம். ஆனால் பேருக்கு சொல்லுவாங்க, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. வாதையை உள்ளே வச்சுக்கிட்டே பாடுறாங்க. இப்போ எல்லாரும் வாதையை விடலை, அந்த வாதை அவங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆனால் சொல்றது என்னது? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதான் என்று சொல்லி வசனம் சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க. இப்படி தான் மக்கள் இருக்காங்க. 11 படிக்க பார்க்கலாம். சீக்கிரம் படிங்க.
உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். எப்போதும் அக்கிரமத்தின் நிமித்தம் அப்படிங்க. அக்கிரமத்தின் நிமித்தம் அந்தரங்கத்தின் நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் சொல்லுங்க. அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு நீர் மனுஷனை கடிந்து கொண்டு. தண்டிக்கிற போது அந்த அடி என்று சொல்லுகிறது அக்கிரமத்தின் நிமித்தம் தான் அந்த அடிகள். சில நேரங்கள்ல அக்கிரமங்களை செய்யும் போது தேவனே அவர் எப்படி இந்த தேவாலயத்துல கயிறை உண்டு பண்ணி அடிச்சார் பாத்தீங்களா, அது மாதிரி சில இடங்கள்ல அக்கிரமங்கள் அதிகமாகும் போது ஆண்டவருடைய கோபமும் அந்த இடத்துல எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளையை. அதனால நம்ம வாழ்க்கையில அக்கிரமங்களுக்கு இடம் கொடுக்கிறோமா? ஆண்டவருடைய தண்டனை நமக்கு இருக்கிறது, ஆண்டவருடைய மிளாறு நமக்கு இருக்கிறது. கண்டிப்பா அவர் நம்மை தண்டிப்பார் என்கிற அந்த நிலைமையோடு அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு செவி கொடார். அதனால அக்கிரம நினைவுகள், அக்கிரம காரியங்கள் நமக்கு இருக்குமானால் அதை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், நம்முடைய இருதயத்தை விட்டு வெளியே அனுப்பணும். இந்த அக்கிரம காரியங்கள்ல தேவன் நம்ம விட போறதே இல்லை. கண்டிப்பா அதுக்கு ஒரு தண்டனை இருக்கு என்கிறத மறந்தே போகாதீங்க. 12 படிங்க பார்க்கலாம். வசனம் 12 படிங்க. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி என் கூப்பிடுதலுக்கு நீர் செவி கொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். மௌனமா இருக்காதீங்கப்பா. என் பிதாக்கள் எல்லாரையும் போல நான் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாத்தீங்களா, அதுல இருக்கிறதே 13 வசனம் தான். இந்த 13 வசனத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா முத்துக்களை போல இருக்கும். 13 வசனமும் பயங்கரமான ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துது. சங்கீதத்தை கொஞ்சம் வீட்டில் போய் நல்லா படிச்சு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணுங்க. சங்கீதத்தை என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அது உங்களுக்கு மகிமையா இருக்கும். எல்லாரும் தலைவணங்கலாமா, ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, பட் எங்களோடு கூட இருந்து இந்த சங்கீத பகுதியை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. இந்த வேத தியானத்திலே ஆண்டவரே கலந்து கொண்டு இவ்வளோ நேரம் வசனங்களை கேட்ட அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா இன்னல்களுக்கும் சுஷ்மாவுடைய நாவை எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். தேவக்காரன் கூட இருந்து வழி நடத்திட்டோம். சங்கீதக்காரன் தாவீது தன் நாவை காத்துக்கொள்ள என்னெல்லாம் செய்தாரோ அது போன்று நாங்களும் பல காரியங்களை செய்து உடைய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யும். அதிசயங்களை காணப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். காட் பிளஸ் யூ.